செஞ்சு கொஞ்சம் அமைதியா பேசுங்க. முதல்ல உள்ள வந்து பேசுங்க மாமாவா. இல்ல விடு, வெளிய வந்து பேச சொல்லு. உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரு இல்லையான்னு வெளிய வந்து சொல்ல சொல்லு. வாங்க மாமா. அவன் ரொம்ப சின்ன பையங்க, அவனுக்கு சமமா நீங்க வெளியில போய் பேசணுமா? நான் போய் பேசுறேன், நீங்க இங்கே இருங்க. மாமா ஏன் மாமா இப்படி? அம்மா தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து உங்க மாமா கிட்ட பேசுங்க. இல்ல, மாமா கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். மாமா வர சொல்லுங்க. மாமா கத்தாதீங்க மாமா. அப்பா தயவு செஞ்சு சொன்ன கேளுங்க தம்பி. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. மாமா 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 ஜெயச்சந்திரா, நிதானத்துல தான் இருக்கியா நீ? யார் வீட்டு முன்னால நின்னு குரல் கொடுக்கறேன்னு தெரியுதா உனக்கு? யாருகிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுது. மரியாதைக்குரிய என் தாய் மாமன் ராஜா ராமச்சந்திர ரகுநாத் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, என்ன தம்பி ஐயாவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? பரவாயில்ல சுப்புலட்சுமி, என் பேர் அதானே. என் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு என் மருமக இருக்கானே. இப்போ உனக்கு என்னடா வேணும்? எனக்கு கங்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னடா பண்ணுவ? கங்காவை எனக்கு கட்டித்தர சம்மதிக்கலனா நான் அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். என் தாய் மாமா பொண்ணுங்கிற முறையில எனக்கு அந்த உரிமை இருக்கு. நீங்க எந்த பஞ்சாயத்து, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதான் கடைசியா கேக்குறேன், கங்காவை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா இல்ல தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுமா? நான் வளர்த்த செடியே நானே அழிக்க கூடாதுன்னு நினைச்சா எவ்வளவு திமிரா பேசுறான். ஏய், என் தங்கச்சி மகனா போயிட்டதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை வீணா தட்டி எழுப்பாத. மரியாதையா போயிடு. இல்லன்னா என் தங்கச்சிக்கு மகனா போக மாட்டேன், போன மாட்டான் போவேன். பார்க்கலாம் வாங்க, என்கிட்ட மோதி பாருங்க. ஒத்தைக்கு ஒத்த நிக்கலாம். தாய் மாமனா இல்ல இந்த தங்கச்சி பையனான்னு பாத்துடலாம். டேய் வேணாண்டா, சொன்னதை கேளு. என் பொறுமையை சோதிக்காத. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என்ன கொலைகாரன் ஆக்கிடாத. நீங்க என்கிட்ட மோதி தோத்துட்டா கங்காவை எனக்கு கட்டி வைக்கணும்னு பயந்து என்ன போ சொல்றீங்களா? நெஞ்சில வேற இருந்தா என்கிட்ட மோதி பாருங்க. நீங்க தோத்துட்டா கங்காவை எனக்கு கட்டி வைக்கணும். நீங்க ஜெயிச்சுட்டா கங்காவை கலெக்டர் கட்டி வைக்க நான் சம்மதிக்கிறேன். வேணாண்டா, என்கிட்ட சவால் விட்டு என்ன வம்புக்கு இழுக்காத. என் பொண்ணை நான் பணைய வைக்க விரும்பல. மரியாதை போடு. அப்ப கங்காவை இப்பவே என் கூட அனுப்பி வைங்க. இல்லனா இங்கேயே உங்களை அடிச்சு போட்டுட்டு கங்காவை தூக்கிட்டு போயிடுவேன். சம்மதமா? சம்மதம்டா, உன் சவாலுக்கு சம்மதம்டா. நாளைக்கு கங்காதேவி கோவிலுக்கு முன்னாடி வா, அவளை சாட்சியா வச்சுக்கிட்டு மோதி பார்க்கலாம். சரி, மோதிக்கலாம். பார்த்து வேண்டாம். இல்லம்மா,
இந்த ஐயா யாருன்னு நாளைக்கு காலையில அவன் கோவில்ல தெரிஞ்சுக்குவான். அம்மா, அப்பா உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. ஜெயச்சந்திரன் மாமா அப்பா கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. இதை எப்படிமா தடுக்கிறது? ஏங்கா மாமா அப்பா கிட்ட அவ்வளவு கோவமாவா சண்டை போட்டாரு? ஆமாம்மா, ஐயா அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாரு. அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவர் முகத்துக்கு நேர கையை நீட்டி நீட்டி பேசுறான். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அக்கா பேசாம குலசேகரன் மாமாவையும் முத்தரசி அத்தையையும் பார்த்து ஜெயச்சந்திரன் மாமாவை கண்டிக்க சொல்லலாமா? அதெல்லாம் வேண்டாம். பேசாம நாச்சியார் பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாமா? சரி, ஃபோன் பண்ண. நான் நாச்சியா பேசுறேன். யார் பேசுறீங்க? பெரியம்மா, நான் கங்கா பேசுறேன். கங்கா, ஏமா ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு? பெரியம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் பெரியம்மா. ஏமா என்னாச்சு? யாராவது வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? ஆமா பெரியம்மா. யார் பிரச்சனை பண்ணாங்க? ஜெயச்சந்திரன் மாமா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. என்னது? ஜெயச்சந்திரன் வந்து பிரச்சனை பண்ணானா? பெரியம்மா, என்ன ஜெயச்சந்திரன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இல்லனா எனக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டிடுவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, என் கூட ஒண்டி கொண்டி சண்டைக்கு வாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போன்னு ஐயா கிட்டயே சவால் விட்டுட்டு போயிருக்காரு. யாரு? அந்த ஜெயச்சந்திரன் பையல அப்படி பேசினா? அவனை தோள்ல தூக்கி வளர்த்த ஐயாவையா அப்படி கேட்டா? ஆமா பெரியம்மா, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. வேண்டாம் பெரியம்மா, இதெல்லாம் என்னோட கல்யாணத்தினால தானே. என் கல்யாணத்தை நிறுத்திடலாம் பெரியம்மா. முதல்ல நீ இப்படி பேசுறத நிறுத்துமா. ஐயா ஒரு முடிவெடுத்து அதுக்கு ஆதரவா நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஆண்டவனே வந்தாலும் அவனாலேயே தடுக்க முடியாது. இவ யாரு? சச்ச, ஐயாவோட கால் தூசிக்கு பெறுவானா? ஊரே கையெடுத்து கும்பிடுற நம்ம ஐயாவை சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிடுறானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா கிட்ட கொடுமா. அம்மா கிட்ட கொடு. கொடுக்குறேன் பெரியம்மா. அம்மா. சுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. அத்தை, எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்டீங்க? உன் அண்ணன் ஜெயச்சந்திர என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? ஐயாவ நேருக்கு நேர் சண்டைக்கு கூப்பிட்டுருக்கான். நெஞ்சில எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா ஐயாவை பார்த்து இப்படி கேட்டிருப்பான். அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீ ஏண்டி என்ன தடுக்கிற? உங்க அண்ணனை நீதான் தூண்டி விட்டியா கங்காவை தூக்கிட்டு வர சொல்லி? ஐயோ அத்தை, நான் தூண்டி விட்டேனா? என்னத்தை இப்படி சொல்றீங்க? ஆமா, கங்காவை இவன் தூக்கிட்டு வந்துட்டா கலெக்டர் கட்டிக்க மாட்டாரு. அப்புறம் உங்க அப்பனும் ஜெயச்சந்திரனுக்கு கட்ட மாட்டாரு. ஆக நீ எதிரியா நினைக்கிற என் பொண்ணு கங்கா கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருக்கணும். அதுதானே உன் திட்டம்? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அப்போ இப்ப ஏண்டி என்ன தடுக்கிற? அத்தை, அண்ணே கங்கா மேல இருக்கிற ஆசைனால அப்படியெல்லாம் செய்தத. 1000 தான் இருந்தாலும் அண்ணா ஐயா கிட்ட பேசுனது தப்புதான் அத்தை. அந்த தப்புக்கு தான் நான் அவனை தண்டிக்க போறேன். வேணா அத்தை, நீங்க போக வேணாம். நான் போய் அம்மா அப்பா பார்த்து பேசிட்டு வரேன் அத்தை. அவங்க முன்னாடியே அண்ணனை நிப்பாட்டி வச்சு நான் விசாரிக்கிறேன் அத்தை. நீங்க போக வேணாம் அத்தை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. ஏய், நீ என்னடி சொல்றது, நான் என்னடி கேக்குறது?
வேணாத்த, நீங்க போக வேணாத்த. அண்ணனை நேர்ல வர சொல்லி உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றத்த. நீங்க போக வேணாத்த. ஐயாவோட நிழல்ல கூட நிக்க அருகதை இல்லாதவ அவ. அவரை எதிர்த்து பேசுவா. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? கட்டினவருக்கு ஒண்ணு நான் மூலையில உட்கார்ந்து முடங்கி அழுதுகிட்டு இருக்கிறவ இல்ல இந்த நாச்சியா. அந்த ஜெயச்சந்திரனை சட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து ஆயக்குடி முச்சந்தியில நிறுத்தி 4 பேருக்கு முன்னால 4 சாத்து சாத்தலனா ஐயாவோட பொண்டாட்டிங்கிறதுக்கே அர்த்தம் இல்லடி. வேணாத்த, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த கங்கா பேச்ச கேட்டு இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. அப்புறம் ஐயா உடம்புக்கு தான் பாதிப்பு வரும். ஐயா உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். ஐயோ மடைய மடைய, கங்காவை தூக்கிட்டு வான்னு தானே சொன்னேன். ஐயா கிட்ட வம்படிக்கவா சொன்னேன்? நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்யறான். ஐயோ, அத்த போற போக்க பார்த்தா நான் இன்னைக்கு தீர்ந்தேன். ஐயோ அண்ணே, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? கங்கா வரல? இல்ல, நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம். அதுக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாமே. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன்? நாங்க உங்களை பார்க்க வந்தத வீட்ல சொல்லல. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே உங்களுக்கும் அக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு விரும்புறோம். அது தெரிஞ்சது தானே, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. இப்போ அதுல என்ன பிரச்சனை? ஜெயச்சந்திரன் நிரபராதின்னு வெளியே வந்துட்டான், அதான் பிரச்சனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நாம எதுவும் செய்ய மாட்டோம் தான் மேல மேல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜெயச்சந்திரன் மாமா ரிலீஸ் ஆன உடனே நேரா எங்க வீட்டுக்கு குலசேகரன் மாமா முத்தரசி அத்தையோட வந்து கங்காவை எனக்கு தான் கட்டி தரணும்னு ரொம்ப வம்படியா நின்னாரு. அப்பா உறுதியா மறுத்து வெளியே போக சொல்லிட்டாரு. அப்புறம் அக்காவும் ஜெயச்சந்திரன் மாமா கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் மாமா கிட்ட பேசினாரு. ஆனா அவர் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாரு. நேத்து அப்பா கிட்ட ஒண்டி கொண்டி சண்டைக்கு வரீங்களா, மோதி பாப்போங்கிறாரு. அக்காவை தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. ஐயாவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு. அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும்னு ஜெயச்சந்திரனுக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படி எல்லாம் செய்யறானா அவன் எந்த முடிவுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். அக்காவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஜெயச்சந்திரன் மாமா மறுபடியும் பிரச்சனை பண்ணாம நீங்க தான் பாத்துக்கணும். இதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். உங்க 2 பேரோட உணர்ச்சிகளும் எனக்கு புரியுது. உங்க அணுகுமுறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், எங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இந்த பிரச்சனையை நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டோம். கார்த்திக், சரவணன்னு எங்களுக்கு 2 அண்ணங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவங்களா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோம். இது பாருங்க, அழாதீங்க. ஆமா சார், எந்த சச்சரவும் இல்லாம உங்களுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏதாவது பண்ணுங்க சார். கவலைப்படாதீங்க. இனிமே ஜெயச்சந்திர கங்கா கிட்டையும் ஐயா கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். இருங்க, சாப்பிட்டுட்டு மெதுவா போலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார், இன்னொரு நாளைக்கு வரோம். நாங்க வரோம் சார். சரி, போயிட்டு வரோம் சார். வாங்க.
முத்தரசி, முத்தரசி, ஏ ஜெயச்சந்திரா, முத்தரசி. அண்ணி வாங்க, நீ உட்காருங்க. ஏய் முத்தரசி, உன் புள்ள எங்க? உள்ள இருக்கானா? கூப்பிடவன. டேய் ஜெயச்சந்திரா, ஜெயச்சந்திரா, எங்கடா இருக்க? நான் நாச்சியா வந்திருக்கேன். வாடா வெளியே. அண்ணி என்ன நீ ஆச்சு? ஏன் இப்படி கோவமா வந்திருக்கீங்க? ஏய், புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க, மரியாதை தெரியாது அவனுக்கு? உனக்கு இப்படி ஒரு புள்ள இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அண்ணி ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் உன் புள்ள உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல நீயும் சேர்ந்து பூசி மழுப்புறியா? அண்ணி டேய், என்னடா பண்ணிட்டு வந்த? அத்தை எதுக்குடா இவ்வளவு கோவமா பேசுறாங்க? சொல்லுடா. சொல்லுடா. ஐயாவை நேருக்கு நேரா நிப்பாட்டி கங்காவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னியாமே. டேய், இப்ப நான் வந்திருக்கேன், என்கிட்ட சொல்லுடா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஐயா முகத்துக்கு நேர கையை நீட்டி நீ சவால் விட்டுருப்ப. ஐயோ, ஏண்டா ஐயாவை பார்த்து கை நீட்டி சவால் விட்டியா? சொல்லுடா. சவால் தானே விட்டுருக்கான். டேய், நாளைக்கு வாடா, நாச்சியாரா நீயான்னு பாத்துரலாம். அப்புறம் போய் ஐயா கிட்ட மோது. ஐயாவுக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு, அதனால மிரட்டி பணிய வைக்கலாம் நினைச்சியா? யானை படுத்தாலும் குதிரை மட்டன் தாண்டா. டேய், இது தெரியுமாடா உனக்கு? ஐயா கிட்ட ஒண்டிக்கு ஒண்டி நிக்க போறியா? நின்னு பாருடா. அண்ணன் மகனாச்சேன்னு மனசுல இருந்த பாசமெல்லாம் செத்து போச்சுடா. நேத்து முளைச்சவனி ஐயா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை சவால் விட்டியா? அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இந்த நாச்சியா சும்மா இருப்பான்னு நினைச்சியா? அத்தை, நான் தான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல. பேசாம கங்காவை என்ன கட்டி கொடுக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அந்த கலெக்டருக்கு தான் கட்டி கொடுப்ப நடம் பிடிச்சா அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னடா பண்ணுவ? கங்காவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவியா? அவ நிழல கூட உன்னால தொட முடியாதுடா. ஏன் முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சு பாரு, அப்புறம் தெரியும் இந்த நாச்சியா யாருன்னு. அவ சுப்புலட்சுமியோட மகடா, ஏன் பொண்ணுடா. அவ கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? பொண்ண பெத்தவங்கடா நாங்க. எங்க விருப்பம் போல யாருக்கு வேணாலும் அவளை கட்டி கொடுப்போம், கட்டி கொடுக்காம இருப்போம். நீ யாருடா அதை கேட்கறதுக்கு? நான் கங்காவுக்கு முறை பையன். என்னடா முறை பையன்? உறவுன்னு பார்த்தா நீ ஐயாவுக்கு மட்டும்தான் சொந்தம், சுப்புலட்சுமிக்கு இல்ல. உனக்குத்தான் பொண்ணை கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏதோ தங்கச்சி பையனாச்சேன்னு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காரு. நானும் அப்படிதான். தாய் மாமங்கிறதுனாலதான் விட்டுட்டு வந்திருக்கேன். வேற யாராவது இருந்தா விட்டுட்டு வந்திருப்பேன். டேய், என்னடா சொன்ன? எங்க அண்ணனை பார்த்து என்னடா சொன்ன? சொல்லுவியா? சொல்லுடா.